வாழ்க்கை சில சமயம் நம்மை கீழே அடித்து தள்ளும். ஆனால் அப்போது மீண்டும் எழுந்து நின்று எதிர்த்து நிற்கும் சில நபர்களுக்கே வெற்றி கிடைக்கின்றது. நிமிர்ந்து நில்லுங்கள், நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும். வைரம் எவ்வாறு பட்டை தீட்ட தீட்ட பொலிவடைகிறதோ அதே போல் கஷ்டங்களை தாண்ட தாண்ட வாழ்க்கை பலமாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நிலையானதாகவும் இருக்கும். கவலை கொள்ளாதீர்கள், நிச்சயம் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். நம்பியவர்கள் ஏமாற்றி விட்டார் என்று நினைத்து வருத்தப்படாதீர்கள். உங்களை ஏமாற்றியவர்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டோம் என்று நினைப்பார்கள். ஆனால் அவரை ஒருவர் ஏமாற்றும் பொழுது தெரியவரும் அது சாமர்த்தியம் அல்ல, துரோகம் என்று. எவரையும் எக்கணமும் எதற்காகவும் சார்ந்து இருக்காதே. வெளிச்சமில்லையேல் நிழல் கூட துணைக்கு வராது. இப்பவும் ஒண்ணும் ஆகிவிடவில்லை. இங்கு இருந்து ஆரம்பித்தால் கூட கண்டிப்பா வென்று விடலாம். என்ன நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. இத்தனை கஷ்டங்களுக்கும் பின்னும் வாழ்க்கை நகர்கின்றது என்றால் ஒரே காரணம், ஒரு நாள் சரியாகிடும் எனும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நிச்சயம் உங்களை வெற்றி அடைய செய்யும். உங்களுடைய உழைப்பு யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை. ஒரு நாள் உங்களின் உழைப்புக்கான வெற்றி ஊருக்கே தெரிய வரும். காலம் மாறும் என கற்பனையில் காத்திருப்பதை விட நாம் முயற்சி செய்தால் எதுவும் மாறும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்து பாருங்கள், நிச்சயம் மாறும். தன் உழைப்பை மட்டுமே நம்பி உழைக்கும் நபர்களை யார் கைவிட்டாலும் இறைவன் ஒருபோதும் அவரை கைவிடுவதில்லை. உங்கள் உழைப்புக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். நினைத்தாலே தேடி வருவார். அப்பனை நினைத்துக் கொண்டே இருந்தால் கூடவே இருப்பார். இந்த உலகத்தில் பணம் இல்லாதவன் ஏழை என்றால் குணமில்லாதவனும் ஏழைதான். என்றும் குணத்தால் பணக்காரனாக இரு. அதுவே உன் வாழ்க்கைக்கான வசதி வாய்ப்பை தேடி தரும். வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவு நம் வாழ்க்கையை மாற்றிவிடும். நம்மிடம் நேருக்கு நேர் பேசும் நபர்களை நம் அருகில் வைத்துக் கொள்வது வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. ஏனென்றால் கோபமும் ஆத்திரமும் இருப்பவர்களிடமே உண்மையான அன்பும் நேர்மையான குணமும் அதிகம் இருக்கும்.